உங்கள் குடும்பத்து பொண்ணை யாராவது ஒருத்தங்க அப்படி தப்பாக பேசிட்டா உங்களால் ஏற்றுக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்படித்தானே அடுத்த குடும்பத்து பொண்ணு இருக்கும். தமிழ்நாட்டில் எந்த பொண்ணுக்கு ஒன்றுனாலும் அங்கே நான் முதல்ல குரல் கொடுப்பேன், என்னோட கண்டனத்தை தெரிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க பேசியிருக்காங்க. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அவர்கள் பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்த மாநாட்டிலேயே பெண்களை பற்றி தப்பாக பேசியிருக்காரு. இதுக்கு தொடர்பாக ஒரு மன்னிப்புமே கேட்டார். ஆனாலுமே அந்த பிரச்சனை இன்னுமே ஓயவே இல்லை, ரொம்ப பூதாகரமாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இதெல்லாம் ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயந்தாங்க. உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு பொண்ணு இருந்துக்கு அந்த பொண்ணை பார்த்து யாராவது இப்படி கேள்வி கேட்டால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? மாட்டீங்கல்ல. அப்போ யாரோ ஒரு பொண்ணுனா நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு கேட்டுருவீங்களா? இது ரொம்ப தப்பான விஷயம். இந்த பொண்ணு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் எந்த பொண்ணை கேள்வி கேட்டாலுமே இந்த மாதிரி தப்பாக பேசினாலுமே அங்கே இந்த அக்காவோட குரல் ஆளாக நிற்கும் அப்படிங்கிறத நான் வன்மையாக கண்டித்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்படித்தான் ரொம்ப காலத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் பேசினார் பெண்கள்கிட்ட. அவர் இப்போ மினிஸ்டர் பதவியே இல்லாமல் வெறும் எம்எல்ஏவாக உக்காந்துக்கிட்டு இருக்காரு. எலெக்ஷன் நேரம் வேறு வரப்போகுது. பேசுகிற அரசியல் தலைவர்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுனீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கும் நல்லது, உங்கள் பதவிக்கும் நல்லது, எதிர்காலத்துக்கும் நல்லதுங்கிறத நான் சொல்லலை, மக்கள் அரசல் புரசலாக சொல்லிக்கிறாங்க. பார்த்து செஞ்சுக்குங்கப்பா. சரி, அக்கா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்றத நீங்களே பார்த்துருங்க. இல்லை, அவங்க நடத்துகிற ஆர்ப்பாட்டமே பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க. நான் ஒரு பெண், அதனால் நிச்சயமாக அது எந்த பெண்ணாக இருந்தாலும், அது எந்த கட்சியாக இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், ஒரு பெண்ணை தரைக்குறைவாக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக கண்டிக்கக்கூடியவர்கள். அதனால் அந்த வார்த்தைகளை அவங்க குடும்பத்திலையும் பெண்கள் இருக்காங்க. இதை அப்படி அவங்கள அந்த கேள்வியை கேட்டால் அவங்க ஒத்துக்குவாங்களா?